இப்ப நாம ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. அக்யூஸ்ட் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காங்க பிரபு நிவாஸ் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க உதயகுமார், அஜ்மல் மற்றும் யோகி பாபு அவர்கள். அண்ட் ஜான்விகா அப்படின்ற ஒரு புதுமுக நடிகை நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அக்யூஸ்டு. ஸோ இந்த அக்யூஸ்ட் வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் யார் அக்யூஸ்டு நல்லா தெரியும். அதாவது படம் எடுக்கப்பட்ட அவங்களா இல்ல நாமளா அப்படின்ற மாதிரி. ஸோ ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நெட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். அக்யூஸ்ட் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோவான உதயகுமார் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவை கொன்னதுனால அக்யூஸ்ட் ஆகுறாரு. ஸோ அஜ்மல் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளா இருக்காரு. ஸோ இவங்க வந்து சென்னையில இருந்து சேலத்துக்கு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்க கொண்டு வர அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆயிருது. அதனால கவர்மெண்ட் பஸ்ல ஏறுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மர்மமான நபர்கள் 4 பேர் வந்து மிளகா தூவி விட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால கவர்மெண்ட் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த அக்யூஸ்டும் கான்ஸ்டபிளும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. எதுக்கு இவங்களை வந்து துரத்தணும், எதனால இந்த அக்யூஸ்டை வந்து துரத்தணும், அட்டாக் பண்ணணும் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து பின்னணி இசை கொடுக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எடிட்டிங் பை KL பிரவீன் அவர்களுடைய கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டெக்னிக்கல் சைடா ஒரு சவுண்ட் ஸ்கூட்டான ஒரு படமா தான் அமையுது இந்த படம். பட் இந்த படத்தினுடைய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த எடுத்துக்கிட்ட கதை களத்துல இருந்து கொஞ்சம் தாவி எங்கெங்கயோ போயிட்ட மாதிரி தோணுது. படத்துல வந்து இவர் ஏன் அக்யூஸ்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மல் வந்து இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கிறார். யார் இவன், என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு கதை சொல்றார். இவன் வந்து ஒரு திருடன், அவன் கையில என்ன கிடைச்சாலும் போய் வித்துருவான், வித்துட்டு தரக்கடிப்பான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவர் யார் என்னன்னு கேட்டதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்னா, இவனை வந்து இந்த கேஸ்ல கொண்டு போறாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப் தேவையே இல்லாத ஒரு ஆணி. ஸோ முக்கியமான விஷயத்த சொல்லாம இது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்து சரி, இதுக்கான ஸ்க்ரீன் பிளே கொடுக்கப்பட்ட விதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஒரு ஓகேஷ் ரகமா இருந்தது. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப் கண்ணா பின்னான்னு எழுதப்பட்ட ரைட்டிங், கண்ணா பின்னான்னு கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளே அண்ட் கதைகளும் தாண்டி வேற எங்கெங்கயோ பாதையில படம் வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமா தேவையில்லாத ஆணியா இந்த படத்தினுடைய காமெடின்னு சொல்லலாம். படத்துல யோகி பாபுவோட காமெடி ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மேக்சிமம் இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. அவரே வந்து இஷ்டம் இல்லாம நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. படத்துல அவர் ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார், என்னன்னா, உங்க 2 பேரோட காம்பினேஷன்ல என்னால ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியல, தயவு செஞ்சு நான் அங்க இறங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஆடியன்ஸ் வாய்ஸா அவர் பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே விதமா இந்த படம் ரொம்ப வீக். ஒரு அமெச்சூரான ஃபில்ம் மேக்கிங் கூட சொல்லலாம். ஏன்னா ஹீரோவோட கேரக்டர் ஆர்க்கு எழுதப்பட்ட விதமே ரொம்ப ராங்கா இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ ஆர்க்கு, ஹீரோயின் ஆர்க்கு லிட்டரலி இந்த படம் வந்து ஒரு 90ஸ்ல எடுக்கப்பட வேண்டிய கதை. மேபி 90ஸ்ல எடுத்திருந்தா இந்த கதை வந்து சொல்லியிருந்திருக்கும். பட் இது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இவங்க காட்டுற விஷயங்கள், காட்சிகள் எல்லாமே ரொம்ப அக்ரப்பழசு. ஸோ இந்த டெக்னாலஜி சைடில் இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லி ஆகணும். சரி, உதயகுமார் நடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஓவர்டுவா பண்ணியிருக்காரு. ரொம்ப கேஷுவலா நிறைய இடங்கள்ல அவர் பேசுறாரு. அது பெருசா செவி கொடுத்து கேட்க முடியல. நிறைய இடங்கள்ல அவருடைய எமோஷனல் டெப்த்தை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அவர் நடிப்பு பெருசா இன்னுமே நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கணும் தான் தோண வைக்குது. அஜ்மல் இந்த படத்துக்கு ஏன் நடிச்சாருன்ற கொஸ்டினும் கேட்க தோணுது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட மனிதர், எந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பண்ணியிருந்தாரு, பட் இப்போ போய் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அஜ்மலுக்கு முக்கியமா அந்த கான்ஸ்டபிள் லுக்கே சூட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். அது பெருசாவும் அவரோட கேரக்டரும் சரி பெருசாவும் எழுதப்படல. ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கான வரை பெருசா இல்ல. சரி, இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயம் காட்டுறாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ஸ்டார்டிங்லேயே ஒரு சில சீன்ஸ்ல ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா படம் போகல. அதுக்கான சுவாரஸ்யமும் கதை அமைக்கல. சரி, இந்த படத்துல வேற என்ன தாண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கு, இந்த படத்துல வந்து ஒரு டிராமாட்டிக்கா போகுது, முக்கியமா ஒரு ஆர்டிஃபிஷியலா போகுதுன்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாவே நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. அதுக்கான காரணம் இந்த நடிகர்களா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு படத்தை பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வச்ச படத்தை கூட நம்ம பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறவங்க படத்தை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து
ஒரு பிலோ ஆவரேஜான மூவின்னு தான் நான் கருதுவேன். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு மார்க் தானே கேட்குறீங்க? 2.5 ஓகேங்களா?